மகிமை உண்டாகட்டும். பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. நன்றியப்பா, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வார்த்தையான தேவனே உம்மை துதிக்கிறோம். எங்களை வாழ வைத்த தேவனே உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. துதிப்பேன் துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. ஆனந்தமே சொல்லுமா. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னதர் மறைவில் வல்லவன் நிழலில் என்றும் தங்குவேன். சொல்லுங்க. உன்னதர் மறைவில் வல்லவன் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கலப்பாறை என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கலப்பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. சொல்லும். அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். நன்றியப்பா, உம்மை துதித்துக் கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. ஆமென். துதிப்பதே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. 1000 நாளை பார்க்கிலும் பிரகாரங்களில் செலவிடுகிற ஒரு நாள் மேலானது. ஆமென். மேலானது உன் பேரன்பு, உயிரினும் மேலானது. சொல்லுமா. மேலானது உன் பேரன்பு, உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளான் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளான் போற்றி புகழ்கிறேன். நன்றியப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சகலத்தையும் செய்ய வல்லவரே, நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆமென். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கூடாதது ஒன்றும் இல்லை, மாளாகாதது ஒன்றும் இல்லை. சர்வ வல்லவரே, கன மகிமைக்கு பாத்திரரே. ஆகாதது என்று ஏதுமில்லை, உம்மா ஆகாதது ஒன்றும் இல்லை. நன்றிய பாரே பராக்கா பரா பலதர பரஷதர. மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலே. தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலே.
நீரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே நீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே நீர் யாவையும் துடைக்கிறாரே. இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு, ஆரோக்கியம் உண்டு. ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு ஜீவன் உண்டு. 2 கரங்களை தட்டி ஆவியானவரை வரவேற்போமா? ஹல்லேலூயா. பலனடைய ஊற்றிடுமே பலத்தின் ஆவியே. கேளுங்க. பலனடைய ஊற்றிடுமே பலத்தின் ஆவியே. கனமடைய நிரப்பிடுமே ஞானத்தின் ஆவியே. கனமடைய நிரப்பிடுமே ஞானத்தின் ஆவியே. அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே. அசைவாடும் ஆவியே தூய்மையின் இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. சொல்லுமா. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஹல்லேலூயா. இயேசு நல்லவர் நல்லவர் நல்லவர். ஆவியானவரே நிரப்புங்க நிரப்புங்க, ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. யார் யார் அபிஷேகத்திற்காக ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொருவர் மேல உங்க மகிமையின் பிரசன்னம் இறங்கி வருவதாக. தேவ மகிமை தேவ மகிமை தேவ மகிமை தேவ மகிமை தேவ பலன் தேவ பலன் தேவ பலன். ரீபா ராக்கா பா ராபா லாதா ராபா. நல்ல ஆவியில நிறைஞ்சு ஆவியில நிறைஞ்சு ஆவியில நிறைஞ்சி கொண்டாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கை தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கை தட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பான், குறைகளெல்லாம் நிறைவாக்குவான். கூப்பிடு நீ பதில் கொடுப்பான், குறைகளெல்லாம் நிறைவாக்குவான். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவான். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவான். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம். தேவ மகிமை தேவ மகிமை தேவ மகிமை தேவ மகிமை. ஓ, எல்லா விசுவாசங்கள் எரியட்டும் 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 எரியட்டும். ஆமென். விசுவாச ஆவினால் நிரப்புங்கப்பா. விசுவாச ஆவினால் நிரப்புங்க நிரப்புங்க. இந்த பிரச்சனையை நான் எப்படி மேற்கொள்வேன், எப்படி வெளியே வருவேங்கிற அந்த அவிசுவாசங்கள் எல்லாம் வெளியேறட்டும். இயேசுவின் பலத்தால், அவருடைய பலத்தால் நான் இதை ஜெயிப்பேன். ஆமென். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்ற அந்த விசுவாசத்தின் அபிஷேகத்தால் நிரப்புங்க 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 நிரப்புங்க. ரீபா ராகாபா ராபா லாபா ரிகாபா ராதுராபா ராகாபா. ஒரு நீச்சல் ஆள அபிஷேகத்துக்குள்ள ஊற்றுங்க ஊற்றுங்க, நடத்துங்க நடத்துங்கப்பா. ரீபா ராகாபா ராபா லாதா ராஷாதா ராகாபா. தேவ மகிமை தேவ மகிமை தேவ மகிமை தேவ மகிமை. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை, இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை.
ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள பாயட்டும், வீடுகளுக்குள்ள பாயட்டும், கிராமங்கள்ல இறங்கட்டும், ரைபா நகரங்கள்ல, பட்டணங்கள்ல, தேசங்கள்ல உங்க அபிஷேக மலை ஊற்றப்படுவதாக, அபிஷேக மலை ஊற்றப்படுவதாக. ரீபா ராகாபா ராபா லாபா ரீகாபா லாபா. உச்சந்த உள்ளங்கால் வரை தேவ மகிமை இறங்கி வரட்டும், தேவ மகிமை இறங்கி வரட்டும், தேவ மகிமை இறங்கி வரட்டும். ஓ நன்றி 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 நன்றி. ஓ ராகாபா லாபா ராபா. நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி. பலிகள் செலுத்திடுவோம். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி. பலிகள் செலுத்திடுவோம். நன்றிய பரபர கபர பலபரி பலதர பரபரதர ஊர பரதர பரஷி பர கபர பலதர பர கபரதர. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. நேசிக்கும் நேசரேசு இன்றும் ஜீவிக்கிறார். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் விடுவார். சொல்லுமா. கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் விடுவார். மயங்கி விடும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். மயங்கி விடும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். பாடி மகிழ்ந்திடுவே, இயேசுவை துதித்திடுவே. பாடி மகிழ்ந்திடுவே, இயேசுவை துதித்திடுவே. என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய். ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே. நான் நேசிக்கும் தெய்வம் இயேசு என்றும் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. சொல்லுமா. நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி விடனே. எந்தனுக்கே காவலவன் நான் உடல் அவர் உயிரே. சொல்லுங்க விசுவாசத்தோடு. எந்தனுக்கே காவலவன் நான் உடல் அவர் உயிரே. நான் பாடி மகிழ்ந்திடுவே, என் இயேசுவை துதித்திடுவே. என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே. என் ஜீவிய நாள்களெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே. நன்றியப்பா. ரெண்டு கரங்களை உயர்த்தி நல்ல தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அவர் நமக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். இக்கட்டிலே அவரே நமக்கு உதவி செய்கிறார். ஆமென். வழியற்று திசை கெட்டு திரியும் போது இதுவே வழி, இதுவே இதிலே நடவுங்கள் என்ற சத்தம் நம்முடைய காதுகளில் கேட்க செய்கிறார். எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர். இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. நல்லவரே உம்மை துதிக்கிறோம். ரே பரகா பரபல பரி பலதர பரஷதர பரகபா. பெரிய பர்வதமே நீ எனக்கு முன்பாக ஏமாத்திரம். சொல்லுங்க ஆமேன். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும் என்று சொன்னவர். ஆமென். ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்கும் போதே மலைகள் தகர்ந்து போகும், சமவெளியாய் மாறும், சம பூமியாய் மாறும், பர்வதங்கள் மெழுகு போல உருகி போகும். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ரே பரகா பரபல தர பரஷி பரபர தர தர. ஓ
Rakabarafaladarashi-tarakabarafaladara. Urafatarashidarakabarabaladara. மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் மலைகள் பெயர்ந்தும் நிலை மாறி புவி அகன்றிடினும். நன்றியப்பா, மாறிடுமோ உடைய கிருபை ஒரு நாள் மாறாதாமே. மாறாத உடைய கிருபைக்கா நன்றியப்பா. மாறாத விலகாத உடைய கிருபை எண்ணி நாங்கள் துதிக்கிறோம். உடைய பேர் அன்பை எண்ணி துதிக்கிறோம். ஓ மாரநாதா, அல்லேலூயா. மாரநாதா, அல்லேலூயா. மாரநாதா, அல்லேலூயா. மாரநாதா, அல்லேலூயா. அல்லேலூயா. ஓசன்னா, அல்லேலூயா. ஓசன்னா, அல்லேலூயா. ஓசன்னா, அல்லேலூயா. ஓசன்னா. அஜாதி ராஜா நீரே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, அரசு வருவதாக. நல்ல ஆவில நிறைஞ்சு நல்ல அந்நிய பாசையில ரே ராகபா ரபலதா ரபா ராகபா ரிபலதா ரபா ராகபா. ஆமென், 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 ஆமென். ரீப்ரா கற்ப பைகள் திறக்கிறது. ஆமென். கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறார். ரிசீவ் இட், டேக் இட். ரீப்ரா கபா ரபா லபா. அடைக்கப்பட்ட கற்பங்கள் இந்த நாள்ல திறக்குது. உயிரடையுது. ஓ உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. சொல்லுமா, உயிரடைய வேண்டுமே. உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உயிர் தெழுந்த வல்லமை கவலையின் கட்டுகள் உடையணுமே. சந்தோஷத்தான் என்னை நிரப்பிடுமே. கவலையின் கட்டுகள் உடையணுமே. சந்தோஷத்தால் என்னை நிரப்பிடுமே. இரவுகள் எல்லாம் ஜெப வேளையா உயிரடைய வேண்டுமே. இரவுகள் எல்லாம் துதி வேளையா உயிரடைய வேண்டுமே. ஓ நன்றியப்பா. ராகா பரா பலா பரி பலா தரா பராகா. உயிர் தந்த வல்லமை ஓ இந்த பகல் வேளையில ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. தேவ வல்லமை, தேவ மகிமை, தேவ பிரசன்னம் ஒவ்வொரு சரீரத்தையும் தொட்டு கொண்டு இருக்கிறது. எல்லா பலவீனங்கள் எரிகிறது. மருத்துவமனையில ஆமென் சுகம், ஆமென் சுகத்துக்காக போராடி கொண்டிருக்க ஒவ்வொரு சரீரத்துல ஜீவன் இறங்குது. மருத்துவரின் அறிக்கையை கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். தேவ வார்த்தையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். வார்த்தையின் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. உயிர்த்தெழுந்த வல்லமை. எல்லா கடன் பிரச்சனைகள் மாறிக்கொண்டிருக்கிற எல்லா தரித்திரத்தின் ஆவிகள் எரியட்டும். அக்கினி. நன்றியப்பா. புதிய லங்ஸ் கர்த்தர் சிலர் கொடுக்கிறார். ரிசீவ் இட், டேக் இட். புதிய ஆர்கன்ஸ் உருவாய் கொண்டிருக்கிறது. பார்வை பிரச்சனைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. கண்கள்ல இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறிக்கொண்டிருக்கிறது. புது பலன். வயசான ஒவ்வொரு மேலும் இளமையின் அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றிக் கொண்டு இருக்கிறார். வாழ வயது திரும்ப வருகிறது. ரிசீவ் இட், டேக் இட்.
கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஓ தேவசாயலாக மாறி தேவனோடிருப்பே, தேவனோடிருப்பே. கழுகு போல பலனடைந்து செட்டை விருத்தி எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. ரே பிரகா பரபல தரபர ஷபரக பல பரப. நல்லா நீ பாசையில ஆவில நிறைஞ்சு, ஆவில நிறைஞ்சு, ஆவில நிறைஞ்சு, ஆவில நிறைஞ்சு. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். எல்லா சத்தத்தின் ஆவிகள் எரியட்டும், எரியட்டும். சிலருடைய வீடுகளை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறது. எல்லா தரத்திரத்தின் ஆவிகள் வெளியேறி கொண்டிருக்கிறது. ஓ எல்லா சாபங்கள் வெளியேறி கொண்டிருக்கிறது. தலைமுறை சாபங்கள் முறிக்கப்படுகிறது, முறிக்கப்படுகிறது. அபிஷேகத்தினால் நுகத்தடிகள் முறிக்கப்படுகிறது, நுகத்தடிகள் முறிக்கப்படுகிறது. நல்ல ஆவில நிறைஞ்சி ஓ அநாதி தேவனும் அடைக்கலமே, நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே, நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், நித்திய காலமாய் நம்மை நடத்திடுவாராமே. நன்றிய பாரு பராக்க பரபலதரா. ஆமென். அவர் நடத்துவார் சொல்றோம். நல்ல கரங்களை தட்டி இம்மட்டு உதவின எபினேசர், என் வாழ்க்கையில இனியும் எனக்கு உதவி செய்ய அவர் வல்லவர், அவர் போதுமானவர். இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வர என் தேவன் பெரியவர். எவ்வளவோ பிரச்சனையை தாண்ட அவர் உதவி செய்த தேவன். இன்னைக்கு அதே ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். செங்கடலை பிளந்தவர் எனக்குள்ள இருக்கிறார். யோர்தானை பிளந்தவர் எனக்குள்ள இருக்கிறார். எரிகோவை தகர்த்தவர் எனக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தால், எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியால். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுப்போம், என்றென்றுமாய் வாழ்வோம். ஆத்துமாவே என் முழு உள்ளமே, அற்புத தேவனை ஸ்தோத்திரி. உங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லமே. பேரன்பின் பெருவெல்ல அபிஷேகம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டோம், 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 நிரப்பட்டோம். வாகனங்கள் ஆமென் போகும்போதே தேவ பிரசன்னம் பொழுது நிரப்பிக் கொண்டிருக்கிறது. சிலர் வாகனங்களை போகும்போதே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு ஆராதித்துக் கொண்டு போகிறது. தேவ மகிமை, தேவ மகிமை நிரப்பிக் கொண்டு இருக்கிறது. எலும்புகள் நரம்புகள் பலனடைது, உயிர் அடைது, உயிர் அடைது, உயிர் அடைது. எல்லா சர்ப்பங்கள் எரியுது, 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 எரியுது. எரியட்டும், 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 எரியட்டும். ஹல்லேலூயா. கீழ் காற்றை வீச செய்த தேவன், அன்றைக்கு காடைகளை கொண்டு வந்த தேவன், இன்றைக்கு ஆவியானவருடைய காற்றை உங்கள் வாழ்க்கையில இன்றைக்கு வீச செய்கிறார். நீங்கள் இழந்த எல்லாம் திரும்ப வருகிறது. உங்களுக்கு தேவையான பணங்கள் வருகிறது, உதவிகள் வருகிறது. இந்த நாள்ல வருது, இந்த நாள்ல வருது. ரிசீவ் இட், டேக் இட், டேக் இட், டேக் இட், டேக் இட். ஹல்லேலூயா. தேவன் நன்மை வந்தடைய செய்தார், நம்மை என்றும் அதற்காக தந்தார். தேவன் நன்மை வந்தடைய செய்தார், நம்மை என்றும் அதற்காக தந்தார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிபானை போற்றி. ஓ மகிமை, தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை,
தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை. இன்னைக்கு சிலரை அந்தகாரில் இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளிக்கு இழுத்து கொண்டு வருகிறான், இழுத்து கொண்டு வருகிறார். ரபா ராகா ராபா. உங்களை கட்டி வச்சிருக்கிற அந்தகார இருள் எரியுது, எரியுது. எல்லா கலக்கத்தின் இருள், பயத்தின் இருள், வேதனையின் இருள், தருத்திரம் என்ற இருள் இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கிறது. ஆச்சரியமான ஒளி, ஒளி உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது, ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. தேவ சாயலாக, தேவ ரூபமாக அவர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். எல்லா பிளட் கேன்சர் எரியுது, எல்லா பிளட் கேன்சர் கிருமிகளை எரிஞ்சு போட்டு எரியட்டும். ஃபயர், 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 ஃபயர். ஹல்லேலூயா. நன்றியப்பா. அக்கினியின் காற்றை வீசச் செய்யுமே, பின்மாரி மழையை பொழியச் செய்யுமே. அக்கினியின் காற்றை வீசச் செய்யுமே, பின்மாரி மழையை பொழியச் செய்யுமே. ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, வல்லமை, அக்கினி. நல்ல ஏகோபித்து கரங்களை தட்டி உயர்த்தி உயர்த்துவோம், உயர்த்துவோம், உயர்த்துவோம். ஒரே குரலாய் தேவனை உயர்த்துவோம். இயேசு நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. கூப்பிடும் வேளைகளில் என்றும் தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். கூப்பிடும் வேளைகளில் என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மீதித்திடுவேன். சிங்கத்தின் மேலே மிதிக்கிற அபிஷேகம், சிங்கத்தை நசுக்குகிற அபிஷேகம், வாயை கிழிக்கிற அபிஷேகம். மகிமை போற்றி, மகிமை, தேவ மகிமை. எல்லா டிப்ரெஷன் ஆவிகள் எரியட்டும், எரியட்டும், எரியட்டும். அநேகருக்குள்ள இருந்து டிப்ரெஷன் உண்டு பண்ற ஆவிகள் வெளியேறி கொண்டிருக்கிறது, வெளியேறி கொண்டிருக்கிறது, வெளியேற கொண்டிருக்கிறது. ஃபயர் டச் ராபரா பரபல பரிகா பரபல தரபரபல. ஹல்லேலூயா. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றி, சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் தீர்ந்தே, பாடி அதை சுமந்தடைந்தே. வழி தப்பி நான் தீர்ந்தே, அவ பாடி அதை சுமந்தடைந்தே. அவர் அன்பு கூறாலே அழைத்தது என்னை, அவர் அன்பு கூறாலே அழைத்தது என்னை. அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிற்றே, அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிற்றே. ஓ சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் பொங்கி பொங்குதே. சொல்லுங்க, பாவத்தில் ஜீவிப்பவர்கள் பாதாளத்தில் அழிந்து விடுவார்கள், நானோ பரலோகத்தில் நாளும் பாடல் பாடுவேன், என்னில் வாழும் இயேசுவுடன் என்று வாழ்வேன். எத்தனை பேருக்கு அந்த சந்தோஷம் இருக்கு? ஆமென். அந்த நிச்சயம் இருக்கு. நல்ல சந்தோஷமா பாவத்தில் ஜீவிப்பவர் தாளத்தில் அழிந்திடுவார், பாவத்தில் ஜீவிப்பவர் தாளத்தில் அழிந்திடுவார். நானும் பரலோகத்தில் நானும் பாடல் பாடிடுவேன், நானும் பரலோகத்தில் நானும் பாடல் பாடிடுவேன். என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன், என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன். ஓ சந்தோஷம் பொங்குதே,
சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. மகிழ்ச்சியின் அபிஷேகத்தினால், பரலோக மகிழ்ச்சியினால் கர்த்தர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அநேக வீடுகளுக்குள்ள இன்னைக்கு ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்குது. இனி மரணம் இல்லை, இனி அழுகை இல்லை, இனி வருத்தம் இல்லை, இனி அலறுதல் இல்லை. கண்ணிமை நேரத்தில் மாறிடுவோம், இன்னிலே அவரும் சேர்ந்திடுவோம். கண்ணிமை நேரத்தில் மாறிடுவோம், இன்னிலே அவரும் சேர்ந்திடுவோம். கண்ணீர் கவலை அங்கே இல்லை, கர்த்தர் தாமே வெளிச்சமாவார். கண்ணீர் கவலை அங்கே இல்லை, கர்த்தர் தாமே வெளிச்சம். அங்க மட்டும் இல்லை, இங்கேயும் தாமே. கண்ணீர் கவலை இங்கே இல்லை, கர்த்தர் தாமே வெளிச்சமாவார். கால சத்தம் வானில் தோணித்திடவே, இயேசு மகாராஜனே வந்திடுவார். கால சத்தம் வானில் தோணித்திடவே, இயேசு மகாராஜனே வந்திடுவார். அவர் வருவாராமே. நல்ல கரங்களை தட்டி நல்ல டேக்கா எலும்பு எலும்பு சியோனே, உன் வல்லமை தரித்துக்கொள், அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள். அசுத்தன் இனி உன் வழியை கடந்து வருவதில்லை, அசுத்தன் இனி உன் வழியை கடந்து வருவதில்லை, துஷ்டன் உன் வழியை நீ கடந்து வருவதில்லை. உன்னை சுத்திகரித்துக்கொள், உன்னை வல்லமை தரித்துக்கொள், வல்லமை தரித்துக்கொள். கேளுங்க, இழந்த பலனை தாங்கப்பா. அப்பா, உங்க வல்லமை எனக்கு தாங்க. கர்த்தரையும் அவருடைய சமூகத்தில் தேடுங்கள், அவருடைய வல்லமை நாடுங்கள், அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. பெந்தேகோஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடே, பெந்தேகோஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடே, வல்லமையாக இறங்கி வரங்காலி நாளை நிரப்பும். கேளுங்க, வல்லமையாக இறங்கி வரங்காலி நாளை நிரப்பும். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. நிரப்புங்க, நிரப்புங்க டாடி. ஒவ்வொருவரையும் உங்க வல்லமை அப்படியே கொஞ்ச நேரம் அந்நிய பாசையில முடிய வச்சு செய்யப்பட்ட எல்லா மாந்திரிக கிரியைகள்லாம் எரியட்டும், 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 எரியட்டும். எல்லா பின்மாற்ற ஆவிகளும் எரியுது, 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 எரியுது. லேப்ரோ காஃபரா பலா தரா பரா பரா ஃபலா தரா ஷாதா ரா பரா பரலோக அபிஷேகம், பரலோக பிரசனத்தினால் நிரப்பிக் கொண்டிருக்கிறாய். எரியட்டும், எரியட்டும். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். ஏழ்மை மாறிக்கொண்டிருக்கிறது, முதுமை மாறிக்கொண்டிருக்கிறது.
Lufroka farabalata rabaraka barafalata rabari balata rakaba lebro fata rashata rakabari falata rakabari balata raba. மகிமை 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 இயேசுவின் ரத்தம் ரெப்ரா ஃபரபரபலதரபா. ஹalleluya ரெப்ரா பரபரபரபரகபரஃபலதரபரபரபா. இயேசு நல்லவர் 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 அப்ரகா ஃபரபரபரி பலதரகபா. ஊரா ஃப்ரகா ஃபரபரதரபா. உமக்கு மறைவானதொன்றும் இல்லையே, இன்றும் என்றும் ஆராதிப்பேன். உமக்கு மறைவானதொன்றும் இல்லையே, சொல்லுங்க, இன்றும் என்றும் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். பரபரபரபரபரபரபரபரபா. லூஃப்ருகா ஃபரபரபரபரபரபரபர கபர ஃபலதரபரி பரதுரபரஷி பரகபரபரபா. இயேசுவின் ரத்தம் ரெப்ரகா ஃபரபரதரபரி கபரபரா. ஹalleluya 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 ஹalleluya. சொல்லுமா, ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஷதரபரகபரஃபலதரபரி பலதரதர. ஓ நன்றிய பரி பிரபரகபரஃபலபரி பலதுரபரகபரி பலதரபரி பலதுரபரஷி பரபரகப. ஹalleluya. இயேசுவின் ரத்தம் இயேசுவின் ரத்தம் இயேசுவின் ரத்தம் ரிப்ரகா ஃபரபரதுரபரஷி பரதரன. ರೇಖಾ ಬಾರಿಯಾಂಗನ ಹಂದೂರ ಹಾತನ ಹಂದರಬ ರೇಖಾನ ಶೇಖಾರ ಹಂದರಬ. ದೇಣಿಯ ಮಹಿಮೆ 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 ஒவ்வொரு அப்பா புதிய அபிஷேகம் இறங்கட்டும். இயேசுவின் ரத்தம் ரெப்ரகா ஃபரபரதுரபரகபரி பலதரன. அநாதி சிநேகத்தால் அவர் உங்களை நேசித்தார், அளவற்ற காருண்யத்தினால் உங்களை எடுத்துக் கொண்டார். ஓ நீ நல்லவர் 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 நல்லவர். ரேகானா ஷேகா பராக் ரபௌதனாந்தர் யாந்தர் யாந்தரபல் ஏசேந்தார் ஹந்தூரா ஷேகா பராக் ரபல். உம்முடைய வல்லமை இறங்கட்டும் தகப்பனே, உம்முடைய வல்லமை ஒவ்வொரு நிரப்பட்டும் நிரப்பட்டும் நிரப்பட்டும். ஓரியந்தரா ஷேகா பரகதானா ஷேகா பராக் ரபல் தீதனா தனுஷிகா பராக் ரபந்தரபல். ரேகானா புதிய குருமையில கல்வியாக ஒவ்வொரு மாற்றுங்கப்பா. ஓ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு உப்பாக்கட்டும். அப்படிப்பட்ட அபிஷேகம் அப்படிப்பட்ட அபிஷேகம் இந்த வேலையில இறங்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகள் மீது ஆராதிக்கின்ற ஜெபித்து கொண்டிருக்கிற துதித்து கொண்டிருக்கிற அப்பா, உமக்காய் காத்து கொண்டிருக்கிற உமக்காய் தகப்பனே அப்பா, வார்த்தைக்காக தகப்பனே வல்லமைக்காக இயங்குகின்ற பலனுக்காக இயங்குகின்ற ஒவ்வொரு பிள்ளைங்க மேலேயும் ரேகானா இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை. ஓ பெந்தேகோஸ்து நாளில் இறங்கி நம்முடைய வல்லமை. ஓ ரீகானா கடைசி நாட்களிலே ஓ வாக்கு தத்தம் அந்த புதிய ஆவின் அபிஷேகம் ஊழியக்காரன் மேல ஊழியக்காரன் மேல அப்பா புதிய அபிஷேகத்தை ஊற்றுன்னு சொன்னீர்த்த கர்த்தாவே. ஓ ஊற்றுங்க ஊற்றுங்க. இந்த கடைசி கால தேக அபிஷேகம் ஒவ்வொரு நிரப்பட்டோம் நிரப்பட்டோம் நிரப்பட்டோம். உமக்கன்று எழுமட்டும். இந்த
கொடிய இருள் நிறைந்த பாவம் நிறைந்த அப்பா அநீதி நிறைந்த அக்கிரம் நிறைந்த அப்பா அநியாயக்காரர்கள் துணிகரமுள்ளவர்கள் இருமாப்புள்ளவர்கள் அப்பா தற்பெருமை பேசுகள் சுயநலம் மிகுந்த இப்படிப்பட்ட பொல்லா உலகத்திலே இந்த வார்த்தையாக வெளிச்சத்தை பிடித்துக்கொண்டு அப்பா நதிக்கது வார்த்தை பிடித்துக்கொண்டு அப்பா உலகத்தின் சுடலை பல பிரகாசித்து அந்த இருளே இந்த உலகத்தை ஒளியாய் அநேகரை உடைய வெளிச்சத்தை இழுக்க கிருபை இறங்கட்டும் 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 இறங்கட்டும். பரியாசகாரர்கள் மேல நியாயத்தை இறங்கட்டும். அநீதிக்காரர்கள் மேல அநியாயத்தை துணை போன்ற அநியாயத்தை ஆதரிக்கின்ற அப்பா அக்கிரமத்தைய அநீதி பிளவை கலகத்தை ஆதரிக்கின்ற ஒவ்வொரு கிரமம் இதனை நியாயத்தை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும். சந்தா ரகாந்தா ராந்தரபா ரீகானா ஷீகாபா மிருகங்களை அதே செய்கிற ஒவ்வொரு கிரமத்தை நியாயத்தை இறங்கட்டும். ரீகானா மாதேவத்தை அரசியல் செய்கிற ஒவ்வொரு நியாயத்தை இறங்கட்டும் தகப்பனே. ரேகானா சந்தா லாதா நந்தா ரகாந்தரபா தேசத்தை பால் பட்டு கொண்டிருக்கிற கலகம் உண்டாக்கிற அப்பா தகப்பனே சிறுபான்மையின் மக்களை தாக்கின்ற ஒவ்வொரு கிரமம் இதனை நியாயத்தை இறங்கட்டும். அக்னி இறங்கட்டும். தேச துண்டாடி கொண்டிருக்கிற இந்த பிரிவாதங்கள் பிளவுவாதங்கள் கலகங்கள் எரிக்கப்பட்டு போட்ட தேச சுத்திகரிங்கப்பா. நீர் இறங்கி வந்து யுத்தம் செய்யுங்கப்பா. பார்வோனுடைய சேனைகளை அப்பா சிறந்த சாதனை முழுகத்தை உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. ரேகானா மகாதன சத்தனந்த ரேபா ரகா தனா மராகந்தரபா சிறுமைப்பட்ட கர்த்தர் பிள்ளைங்களுக்கு அப்பா கர்த்தராக நீர் அடைக்கலமான என்று உணரட்டும் தகப்பனே. திக்கற்ற தகப்பன் நீர் என்று அப்பா ஜன உணரட்டும் தகப்பனே. திக்கற்ற நியாயத்தை விசாரிப்பீராக. விதைகளின் விசாரிப்பீராக தகப்பனே. அநியாயமாக தகப்பனை பாதிக்கப்பட்ட நிலங்கள் பிடுங்கப்பட்ட பணத்தை அப்பா இழந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணீருக்கு பதில் கொடுங்க. புலம்புகளுக்கு பதில் கொடுங்க. தேவரே இருமுடைய அப்பா கரம் ஒரு நாளும் குறுகி போகவில்லை. ரசிக்க கூடாத கரம் ஒரு நாளும் குறுகி போகவில்லை அப்பா. கேட்கக்கூடாது அப்படின்னு செய்யும் மந்தமாகலையப்பா. அப்பா ஜனத்தை பாவத்தை விட காரியம் நடக்கிறது அப்பா. பாவங்க விட்டு மனம் திரும்பி வருஷமாக கிருபை இறங்கட்டும். ஷாதானா மராகா தந்தரபா பலவீனப்பட்ட ஒவ்வொரு சரீரங்களையும் உங்கள் வல்லமை இறங்கட்டும். ஆவியம் பலன் அடையட்டும் தகப்பனே. உமக்கென்று அப்பா எழும்பட்டும். நீர் முன்குறித்த வேலைகள் திட்டங்கள் அப்பா சித்தங்கள் நிறைவேற்றும். பரமண்டலத்தில் உங்க சித்தம் நிறைவே போல இந்த பூமியில உங்க திட்டம் உங்க எழுப்பில் திட்டம் நிறைவேற தடை செய்த எல்லா ஆவிகள் எரிக்கப்படும். பொல்லாத பாருனாவி எரிக்கப்பட்டு போட்டும். ரகாதா நஷிகா பரா கந்தா ரபா ரபா நிசத்துக்கு எதிராக உள்ள எல்லா காரியங்களும் அப்பா எரிக்கப்பட்டு போட்டும். உங்க வல்லமை இறங்கட்டும் இந்த வேலையில அப்பா தகப்பனே. உங்க எங்களோடு கூட இருக்கட்டும் தகப்பனே. அப்பா அந்த செய்தியில எங்களோட பேசுங்க கற்றுதாங்க உணர்த்துங்க. ஒவ்வொரு பிள்ளைங்க பலப்பட்ட அந்த வார்த்தையான உள்ளே சென்று 100 மடங்கு பலன் கொடுக்கட்டும் தகப்பனே. பரிசுத்தப்படுத்துங்க. ஒவ்வொரு பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உமக்கென்று வாழ இந்த அனித இந்த உலகத்துல தகப்பனே திகைக்கப்பட்ட அந்த இருள் இந்த காலத்திலே நெருக்கடி வேலையில என்ன செய்யணும்னு தெரியாமல் அப்பா அங்காயத்துக்கு உனக்கு வேலையிலே நீர் வெளிச்சமாக கீதமாக ரட்சிப்பாக பலனாக ஒவ்வொரு பிள்ளைங்க இருந்து அப்பாவோட இருதயங்களை தேற்றுங்க. பலப்பட்டுங்க தகப்பனே. நீரே ஒவ்வொருடையும் அப்பா ஆற்று தேற்றுங்க. தேவ ஆவியானவர் நீங்க தேற்றுங்க. வார்த்தை தேற்றுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைங்களையும் பலப்பட்டுங்க அப்பா. அந்த மண்ணா பெட்டு கொடுங்க. ஆசீர்வைங்க ஏசப்பா. வார்த்தை பேசுங்க. என்னை வார்த்தை நீர் எப்படும் உங்க சத்தமா தனிக்கட்டும். என்னை நான் ஆய்க்கிறதாக அப்படி நீர் பொறுப்பு வாங்கிட்டுங்க. காத்துக்கோங்க. இயேசு மூலம் ஜெபங்க நல்ல பிதாவே ஆமென். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பினை வாழ்த்துக்கள். உங்கள் யாரும் இந்த அபிஷேக ஆராதனைக்கு இயேசு நாமத்தால் வாழ்த்து வர இருக்கின்றேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகின்ற ஒரு வசனம் ஹல்லேலூயா. ஏசாயா 59 அதிகாரம். ஹல்லேலூயா. திகானா ஷேகா பராக்ரு பந்தர வந்தரவ உங்க வல்லமை ஹல்லேலூயா. ரேகானா ஷேகா பராக்ரு பந்தரவ அப்பா உம்முடைய வல்லமை மகிமை இறங்கட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏசாயா 50 அதிகாரத்துல சில வசனங்கள். ஏசாயா 50 நம்ம வேத பத்திலே திருப்பிக் கொள்வோம். அதிலிருந்து சில வசனங்களை பார்ப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்கள் தாயை அனுப்பிவிட்ட போது அவளுக்கு கொடுத்த தள்ளுதல் சீட்டு எங்கே? அல்லது எனக்கு கடன் கொடுத்த எவனுக்கு உங்களை நான் விற்று போட்டேன்? இது உங்கள் அக்கிரமங்கள் நிமித்தம் நீங்கள் விற்கப்பட்டீர்கள். உங்கள் பாதங்கள் நிமித்தம் உங்கள் தாய் அனுப்பிவிடப்பட்டாள். நான் வந்தபோது ஒருவனும் இல்லாமல் போனது என்ன? நான் கூப்பிட்ட போது மறு உத்தரவு கொடுக்க ஒருவனும் இல்லாமல் போனது என்ன? மீட்கக்கூடாதபடிக்கு என் கரம் குறுகி இருக்கிறதோ? விடுவிக்கிறதுக்கு என்னிடத்திலே பலன் இல்லாமல் போயிட்டோ? இதோ என் கண்டத்தினாலே
கடலை வற்ற பண்ணி நதிகளை வெட்டாந்தரையாக்கி போடுகிறேன். அவைகளில் மீன்கள் தண்ணீர் இல்லாமல் தாகத்தால் சேர்த்து நாறுகின்றது. நான் வானங்களுக்கு காரில் உடுத்தி ரெட்டை அவைகளின் மூடுதலாக்கினேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளில் ஜனங்களை பார்த்து சொல்கின்ற ஒரு வார்த்தை, உன் தாயை நான் அனுப்பிவிட்ட போது அவளுக்கு நீங்கள் கொடுத்த அந்த தள்ளுதல் சீட்டு எங்கே? தவறான ஒரு காரியத்தினால, தவறான ஒரு நடத்தினால அவளை அனுப்பிவிட்ட போது அவளுக்கு கொடுத்த அந்த டிவோர்ஸ் பேப்பர் எங்கே? அதான் தள்ளுதல் சீட்டு எங்கே என்று கட்ட கேட்கினாலது. எனக்கு நீங்கள் கடன் கொடுத்த எவனுக்கு உங்களை நான் விற்று போட்டேன். அந்த கடன் நான் கடன் வாங்கி அந்த கடனுக்காக நான் உங்களையா விற்று போட்டேன். இது உங்கள் அக்கிரமேதான், நீங்க விற்கப்பட்டீங்க. இந்த நாளில் தேசத்தில் பலவிதமான சூழ்நிலை காணப்படுகிறது. ஜனங்களுடைய புலம்பல்கள், அங்கலாய் கண்ணீர்கள் அநேக இடங்களிலே கேட்கப்படுகிறது. ஒரு பக்கம் அங்கலாய்க்கிறாங்க, ஆண்டவரே எந்த கிரியை நிமித்தம் நீங்கள் எங்களை இப்படி சத்துருக்கள் கையில் விற்று போட்டீங்க? ஆண்டவரே ஏன் உங்கள் கரம் குறுகி போயிட்டு ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கின்றன? இதில் ஓமானமாக ஆண்டு சொல்லாரு, உன்னுடைய தாய் தகப்பனை வாழ முடியாத அவளை அனுப்பிவிட்டேன். வாழ்க்கை இல்லை, இன்மை அவ்வளோதான், முடிந்தது, இன்மை நீ இப்போ திரும்பி போய் என்று அவளுக்கு டிவோர்ஸ் கொடுத்து அந்த பேப்பரோடு அனுப்பிவிட்டீங்க. அந்த பேப்பர் எங்கன்னா அது அப்படிப்பட்ட ஒரு ஊமையாக சொல்லுகின்றார். எந்த உறுதி, எந்த முகாந்திரம் இல்லாமல் நீங்க உங்க அநீதத்தினால இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கின்றன. நீங்க எந்த முகாந்திரம் இல்லாம இன்றைக்கு நீங்க தேவனுக்கு விரோதமாக நிறைய துரோகம் பண்ணீங்க, நிறைய காரியங்கள். கர்த்தருக்கு பிரியமான இந்த எரேமியா புஸ்தகத்தை வாசித்தால் அதிகமாக சொல்கின்ற காரியங்கள், தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிக்கொண்டு தேவனுடைய தீர்க்கஸ் என்று சொல்லிக்கொண்டு கர்த்தர் சொல்லாத காரியங்களை தீர்க்கஸ் சொல்லிக்கொண்டு கர்த்தர் காண்பிக்க தரிசனத்தை பார்த்ததாக சொல்லிக்கொண்டு இப்படிப்பட்ட பல காரியங்கள் அந்த நாளில் காணப்படுது. தெளிவாக ஏசை சொல்கின்றார், அவர் தீர்க்கதரிசனம் சொல்கின்றார். எரேமியா, எசேக்கியேல் இந்த 3 புஸ்தகங்கள் இது அதிகமாக காணப்படுகிறது. கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள ஆசாரியர்கள், கள்ளத்தனமான ஆராதனைகள் இந்த கடைசி காலங்களில் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்ட ஒரு கூட்டம் இன்றைக்கு விசுவாசிகள் எப்பொழுதுமே புறங்கூறிக்கொண்டு திரித்து பேசிக்கொண்டு மற்றவர்களுக்கு எடுத்துக்கொண்டு தேவனுடைய அபிஷேகத்தை பெற்று ஆவியை பெற்று என்று சொல்கின்றார்கள். ரட்சிப்பின் அபிஷேகம் இல்லாமல், ரட்சிப்பின் அனுபவங்கள் இல்லாமல் பிறரை கெடுக்க, பிறரை பழிக்க, பிறரை ஏளனமாக பார்க்க, பேச, உலகம் பார்க்கின்ற அதே பிரகாரமாக பணக்காரன் பணம் இல்லாதன், திறமையுள்ள திறமை இல்லாதன் என்று இப்படிப்பட்ட பல பாகுபாடுகள், ஜாதிகள், அரசியல் எல்லாம் ஏற்றத்தளவு இன்றைக்கு சபைக்குள்ள வந்ததுனால இப்படிப்பட்ட பல சோதனைகள் நம்ம தேசம் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கின்றன. அதுல பாதிக்கப்படுகிறது. தவறு செய்யாம உண்மையா உத்தம வாழ்ற பிள்ளைங்களும் சேர்ந்தான் அந்த தவறுல பாதிக்கப்படுறாங்க. இன்றைக்கு எல்லோர் மேலேயுமே ஒரு நுகத்தடி விழுந்தது போன்று ஒரு அனுபவங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றன. தேசத்திலே சமாதானம் இல்லை. எங்கும் கொலைகளும் கற்பழிப்புகளும் விபத்துகளும், எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள், புலம்புகள். தேசமே இன்னைக்கு ரத்த கண்ணீரிட்டு வடுத்து கொண்டிருக்க இந்த வேலையிலே கர்த்தர் சொல்கின்றார், நான் வந்த போது ஒருவனுமே இல்லாம போனது என்ன? நான் கூப்பிட்ட போது மறுவுத்திர கொடுக்க ஒருவனுமே நீங்க இல்லாமல் போனது என்ன அப்படின்னு சொல்றாரு. ஆண்டு பார்க்கின்ற இந்த பிரச்சனைக்காக நீங்க யார் என்னை நோக்கி நீங்க கூப்பிடுவீங்க, என்னுடைய முகத்தை தேடுவீங்க, என் சத்தத்தை கேட்பீங்க, என் சித்தம் செய்வீங்க. ஆண்டு சாலமோன் சொல்லும்போது சாலமோன் மிக நீண்ட ஜெபம் செய்கின்றார். ஆண்டவரே, இந்த தேசத்துல கொலை நோயோ பஞ்சமோ ஏதோ பிரச்சனைகள் வரும்போது, அன்னையுடைய சிறையிருப்போ வரும்போது, இந்த ஆலயத்துல ஜனங்கள் தங்களை தாழ்த்து உங்களை முகத்தை தேடும்போது, ஆண்டவரே உங்களை நோக்கி கூப்பிடும்போது நீங்க உத்தரவு கொடுத்து அந்த ஜனங்களுக்கு விடுதலை கொடுங்க என்று சொல்லும்போது ஆண்டு சொன்னாரு, என் நாமம் தரிப்படுவது என் ஜனங்கள் தங்கள் பொல்லா வழி விட்டு திரும்பி தங்கள் என் முகத்தை தேடணும். முதலாவது தங்களுடைய வழிகளை சீர்படுத்த வேண்டும். ஆண்டவர் இப்படிப்பட்ட கொடிய காலங்கள் வருமென்று இப்பொழுது இல்லை, தன்னுடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக பல உண்மையில் உத்தமமுள்ள பல ஊழியக்காரர்கள் மூலமாக வார்த்தை சொல்லப்பட்டு கொண்டே வந்தது. உண்மையாக ஆண்டோட்டு வார்த்தையை பெற்று உண்மையாக ஆண்டு பார்த்து இருந்து ஜெபித்து வாங்கின பிள்ளைங்க மூலமாக, உண்மையுள்ள தீர்க்கதரிசிகள் மூலமாக உண்மையான வார்த்தை ஆண்டு பேசினாரு. ஒரு கொடிய காலங்கள் வரப்போகிறது, இருளின் காலங்கள் வரப்போகிறது. கூட்டம் கூட்டமாக வௌவால்கள் போன்று காக்கைகள், கருங்காக்கைகள் பறந்து வருகிறது. வெட்டி கிளிகள் போல ஒரு கூட்டம் தேசம் மூடுகிறது, ஒரு இருள் கவ்வுகிறது என்று நம்முடைய ஜெபத்திலும் கூட பல நேரங்களில் ஆவியானவர் பேசிக்கொண்டே தான் இருந்தார். ஜனமே, நீ ஆயத்தப்படும், உன் வழியை காவல் பண்ணு, உன் அரணை கெட்டி என்னை பிடித்து என்று பல சூழ்நிலைகளில்
நாளில் நம்மளை நோக்கி தேவனுடைய வார்த்தை வருகிறது. ஆனாலும் இதை எத்தனை நபர்கள் அதை உண்மையாகவே ஐயோ எப்படி ஒன்று வரப்போகிறது, இனி வராமல் நம்ம தடுக்க வேண்டும் என்று யார் உண்மையாக திறப்பில் நின்று ஜெபித்தார்கள். வருகின்ற இருளின் காரியங்களுக்கு இருளின் காலங்கள் வரப்போகிறது, காரில் பூமி மூடப்போகிறது. ஆண்டவரே, அந்த சூழ்நிலையை நாங்கள் மாட்டக்கூடாது. அந்த சூழ்நிலையும் இந்த ஜீவசனத்தை நாங்கள் படுத்துக்கொண்டு அப்பா சுடராக பிரகாசிக்க வேண்டும் என்று எத்தனை பிள்ளைங்க உண்மையாக ஜெபித்தீர்கள். உங்களை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கின்றார், நான் வந்த போது ஒருவனுமே இல்லாமல் போயிட்டாங்களே, நான் கூப்பிட்டு எனக்கு பேச, நான் கேட்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ண ஒருவனுமே இல்லை. சூழலே திறப்பை அடைக்கவும் ஒரு மனுஷனை நான் தேடினேன். தேசில திறப்பை நிற்க சூரிய அடைக்கத்தக்க ஒரு மனுஷன் இருக்கின்ற அந்த மிகப்பெரிய அந்த துவாரத்தை அடைக்க அக்கிரமங்கள் குற்றங்களை சரி பண்ண ஒரு மோசே ஆண்டு தேடிக்கொண்டிருக்கின்றார். ஒரு ஏசையா, ஒரு எரேமியா, ஒரு தாவீத உத்தமம் உண்மையுள்ள ஊழியக்காரனாக ஆண்டு கடைசி காலத்து ஆண்டு பிதா என்று சிங்காசனம் போய் நிற்கும் போது பல்லவத்திலே நம்மளை பார்த்து கேட்பாரு, இத்தனை மீட்டிங் நடத்தின மனுஷனே ஊழியக்காரனே நீ வா, இத்தனை ஜனங்களை கூட்டு ஒருங்கிணைச்சு நீ இவ்வளோ அர்த்தம் அடையாளம் செஞ்ச மனுஷன் ஊழியக்காரனே நீ உள்ளவா, இல்லை இவ்வளவு உதவிகள் நீ நிறைய செஞ்சிருக்கிய அப்படிப்பட்ட மனுஷனே உள்ளவா, இல்லை நிறைய பேருக்கு நீ உணவு கொடுத்த, ஆடை கொடுத்த, வீடு கொடுத்த, இந்த உதவிகளை ஏழைகளுக்கு தானந்தனம் பண்ண நீ உள்ளவா என்று சொல்ல மாட்டார். ஹல்லேலூயா. உண்மை முத்தமுள்ள ஊழியக்காரனே உன் நிஜமான சந்தோஷத்திலே பிரவேசினி. கொஞ்சத்துல உண்மையாக இருந்தா அதனால நான் உன்னை அநேகத்து மேல அதிகாரி வைப்பேன் என்று. ஹல்லேலூயா. ஆண்டு அப்படிப்பட்ட மனிதர்களை தான் தேடுகின்றார். உண்மை உத்தம இருதயம் உள்ளவர்கள் இன்றைக்கு எத்தனை பேர்கள்? இது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இந்த கடைசி காலத்தை எழும்பிவிட்டது. கடைசி காலத்தில் எப்படிப்பட்ட காலம் நடக்கும் என்று ஒரு வசனத்தை சொன்னது. ஆண்டு சொன்னாரு, தேவனுடைய நாசியிலே சுவாசமா இருந்தன் கூட அவங்களுடைய கண்ணிகள் அகப்படுவான். அப்படிப்பட்ட கடைசி காலங்கள் ஆண்டு சொன்ன மாதிரி கடைசி காலங்கள் நோவா, யோபு, தானியேல் 3 பேர் இருந்தாலும் அவங்க பிராணனை அவங்க ஆவியை மட்டும் காத்துக்கொள்ள முடியுமே தவிர அவங்க பெற்றெடுத்த பிள்ளைங்களை கூட பாதுகாக்க முடியாது, காத்துக்கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கொடிய காலங்கள். அநேக ஊழியக்காரங்க தன்னுடைய ஆரம்ப கால நாட்கள் ஊழியங்கள் பசியோடும் பஞ்சத்தோடும் வறுமையோடும் கூட இருக்கும்போது கூட உண்மை உள்ளவங்க இருந்தாங்க, கட்டி காப்பாத்தாங்க. அந்த காலங்கள் இப்போது உள்ள மாதிரியான வசதிகள் மிக மிக குறைவு. எல்லா ஊருக்கும் நடந்து போவாங்க. அத்தனை தூரம் கிலோமீட்டர் நடந்து போய் கொடுக்குற காணிக்க ரொம்பலாம் கொடுக்க மாட்டாங்க. அந்த பஸ் டிராவலுக்கு இல்லாமல், சாப்பாடுக்கு இல்லாமல், வானத்தை பார்த்து ஜெபிச்சு அவங்க அற்புதங்க பெற்றுக்கொண்ட எத்தனையோ தேவதாசன் சாட்சிகள் நான் கேட்டிருக்கின்றேன். அப்படி கேட்டு நாங்கள் வளர்ந்தோம். ஹல்லேலூயா. ஆனால் இந்த காலகட்டத்தில் அப்படிப்பட்டவங்க இன்றைக்கு மிக குறைவு. அந்த காலகட்டத்தில் கூட உண்மையாக உத்தமாக இருந்தாங்க. மற்றவங்களுடைய காசு அபகரிக்க மாட்டாங்க, மற்றவங்களுக்கு பொருள் அபகரிக்க மாட்டாங்க, கெடுத்து பேச மாட்டாங்க. எவ்வளோ பெரிய ஊழியக்காரங்க கூட தாழ்மையாக இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் அப்படிப்பட்ட ஒன்றை பார்க்கவே முடியலை. நிறைய காரியங்கள் மாறிவிட்டது. அந்த காலங்களில் உண்மையுத்தமாக இருந்தால் இந்த அவங்க வளர அவங்க ஊழியம் வளர ஆத்மாக்கள் சேர பில்டிங் மேலே கெட்ட பணங்கள் சேர ஆடம்பரமான ஊழியங்கள் இன்றைக்கு ஊழியங்கள் கூட கார்பரேட் ஊழியமாக மாறிவிட்டது. இப்படிப்பட்ட அவலநிலை தேசத்திலே காணப்படுகிறது. ஆண்டு தேசத்தின் சேமத்துக்கு எப்படி கொடுப்பாங்கன்னா எண்ணாம இருக்கட்டும், என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தும் போது மாத்திரம்தான் தேசத்துக்கு சேமம் கிடைக்கும். ஆண்டு தேடுகின்றார். நான் வந்த போது ஒருவனுமே இல்லாம போனது என்ன, நான் கூப்பிட்ட போது மருவத்தில் கொடுக்க ஒருவனுமே நீங்க இல்லாம போனது என்ன என்று சொல்லிட்டு சொல்றாரு. மீட்க கூடாதபடிக்கு என் கணம் குறுகிற்றோ, விடுவிக்கிறதுக்கு என்னிடத்திலே பலன் இல்லாமற் போயிற்றோ. இதோ என் கண்டத்தினாலே கடலை வற்ற பண்ணி நதிகளை வெட்டாந்தரையாக்கி போடுகிறேன். அவைகளில் மீன்கள் தண்ணீர் இல்லாமல் தாகத்தால் செத்து நாறுகின்றது. அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் தன் சொந்த ஜனத்துக்காக ஒரு 6 லட்சம் இல்லை ஒரு 10 லட்சம் ஜனத்துக்காக ஆண்டவர் அன்றைக்கு மிகப்பெரிய நாடான மிகப்பெரிய வல்லரசான எகிப்தின் இராணுவங்களையே ஹல்லேலூயா மிகப்பெரிய செல்வாக்கு மிகப்பெரிய பிரபலமான மிகப்பெரிய வலிமையான அந்த ரதத்தை அந்த பலவான்களை எகிப்து மொத்த ஆண்கள் கூட்டமும் ஆண்டவர் அன்றைக்கு செங்கடலுக்கு அடியில மூழ்கி போட்டார். ஹல்லேலூயா. அதே தேவன் இன்றைக்கு இருக்கின்றார். ஆண்டு சொல்லாரு, மீட்க கூடாதபடிக்கு என் கரை என்ன செய்து குறுகி போகவில்லை, குறுகிட்டோ இல்லை, விடுவிக்கிறதுக்கு என் இடத்துல பலன் இல்லை என்று நீங்க நினைக்கிறீங்களா? என்னால் உங்களை மீட்க முடியாது, விடுதலை பண்ண முடியாது. இன்றைக்கு அநேகர் தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு அதிசயங்கள் அற்புதங்களை பார்த்தாலும்
சில பிரச்சனை வரும்போது நம்முடைய மனது நம்முடைய மனநிலை இப்படி மாறுகிறது. ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கல, எனக்கு பதில் சொல்லலை, என்னை நேசிக்கல, ஆண்டவர் எனக்காக ஒண்ணுமே செய்யலை என்று இப்படிப்பட்ட காரியங்கள் அநேக இன்றைக்கு புலம்புறாங்க. இன்னைக்கு தேசமே புலம்புகிறது. ஆண்டவர் சொல்லின்றார், மீட்கக்கூடாதபடிக்கு என் கரம் குறுகி போயிட்டோ, இல்லை விடுவிக்க கூடாம எனக்கு பலன் இல்லையோ என்று சொல்லாரு. பார்த்தீங்களா, நான் அன்னைக்கு அந்த கடல் சிவந்த சமுத்திரத்தை நான் என்ன செஞ்சேன், ரெண்டாக பிளந்த அதே வல்லமை இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவருடைய வல்லமை பலன் ஒரு நாள் குறுகி போகவில்லை. ஹல்லேலூயா. அது ஒரு நாள் மாறாதது. அவர் நேற்று எப்படி இருந்தார் அதே மாதிரி இன்றைக்கு இருக்கின்றார், இன்றைக்கு எப்படி இருக்கார் அதே மாதிரி நாளைக்கு பலன். ஹல்லேலூயா. அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமே ஒரு நாள் மாறி போகாது, மாறி போகவில்லை. மீட்கக்கூடாத கரம் குறுகி போகவில்லை. ஹல்லேலூயா. கேட்கக்கூடாத செவிகள் ஒரு நாளும் மந்தமாகவில்லை. அதுதான் அந்த ஏசாயா 59 அதிகாரத்தில் போடப்பட்டது. ஹல்லேலூயா. ஏசாயா 59:1, இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் குறுகி, கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. ஹல்லேலூயா. 2வது வசனம், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி என்று சொல்லிக்கொண்டு மிகப்பெரிய லிஸ்ட் சொல்றாரு. ஒரு நாள் அவர் கரம் குறுகி போகவில்லை. இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு நாள் குறித்தார். அவங்க அந்த அடிமை படுத்தின பார்வை நிமித்தமாக அவங்க ஜீவனை கசப்பாக்குனாங்க. அதே சேம் காரியம் இன்றைக்கு நடக்கிறது. அவங்க உழைத்தாங்க, அதுக்கான கூலி கிடைக்கல. இன்றைக்கு நிறைய மனுஷங்க சொல்ற ஒரு வார்த்தை, நாங்கள் மாற்றம் வரும் என்று நினைத்தால் இன்றைக்கு ஏமாற்றம் வந்தது. எத்தனை இலவச அறிவிப்பு சொன்னாங்க, பெண்களுக்கு இலவச பயணம் சொன்னாங்க, பெண்களுக்கு 2500 சொன்னாங்க, கிடைக்கல. விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி கிடைக்கல. மின்சாரம் யூனிட்டுக்கு குறை பண்ணாங்க, எதுவுமே நடக்கலையே என்று இன்றைக்கு ஜனங்கள் புலம்புகின்றார்கள். சொன்னது ஒன்று, இன்றைக்கு நடந்து கொண்டிருப்ப ஒன்று என்று. ஆண்டவர் சொல்றார், ரட்சிக்கூடாதபடிக்கு என் கரகம் ஒரு நாளுமே என் கை குறுகி போகவே இல்லை, என்னுடைய வல்லமை குறைஞ்சு போகல. அதே போல உங்கள் ஜெபத்தை கேட்க எனக்கு பலன் இல்லாம போகல, என்ற செவி செவிடாக போகவில்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்கள் தேவனுக்கு உங்களுக்கு முன்னாக ஒரு பிரிவினை உண்டாக்கி கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய ஜனம் என்று சொல்லப்படுகிற ரட்சிக்கப்பட்டவங்க, அந்நிய பாஷை பேசுறவங்க, தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிக்கொண்டு கிறிஸ்து ஆலயத்துக்கு வாரம் சென்று அந்த பரிசையினை போல நான் வாரம் கோயிலுக்கு போறேன், தசமா கொடுக்க உபவாசம் இருக்கு, இந்த ஆயக்கானை போல் நான் கிடையாதுன்னு சொல்லி பெருமையோடு ஜெபத்திலையும் பெருமையாக காட்டுகின்ற என்னுடைய ஜெபம் தான் வல்லமையில ஜெபம், நான் தான் வல்லமையில ஊழியக்காரன், எனக்கு தான் கூட்டம் கூட இப்படிப்பட்ட ஆவிக்கிறே பெருமையோடு கூட இன்றைக்கு அநேகர் எழும்பி இருக்கிறாங்க. கார்பரேட் ஊழியமாக மாறிக்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் ஆண்டு சிலர் உங்கள் பாவம் தான் இன்றைக்கு ஆண்டுடைய கரகத்தை இன்னைக்கு செயல்பட முடியாது தடை செய்கிறது. ஏனென்றால் அதுல மிகப்பெரிய லிஸ்ட் ஆண்டு சொல்கின்றார். உங்கள் கைகள் இரத்தத்தினாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தினாலும் கரைப்பட்டு இருக்கிறது, உங்கள் உதடுகள் பொய்யே பேசி உங்கள் நாவு நியாயக்கிட்டே வசனிக்கிறது. அநேகர் வாயில் இன்றைக்கு பொய், அநேகர் நாவு இன்னைக்கு நியாயக்கேடு. டிவியே பார்க்க முடியல, அவ்வளவு பொய், அவ்வளவு கட்டுக்கடைகள், அவ்வளவு பில்டப்பு. இந்த வரை இல்லாத அளவுக்கு வரலாற்றில் இப்படி அதிகமாக பொய்யை கேட்டு இன்னைக்கு வர்த்திக்க பண்றாங்க. கடைசி காலத்துல மனுஷர்கிட்ட சுப அன்பு தனிந்து போய் அனைவரும் பொய்யரா இருப்பாங்கன்னு சொல்லி தீமோத்தேயுக்கு எல்லாமே சொல்லியிருந்தார்கள். அநேகமாக பொய் பேசுறாங்க, நல்லவர்களை பகைப்பாங்க, நல்லவர்களுக்கு தீவர்களுக்கு துணை செய்வாங்க, துணிகரமா இருப்பாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் அநேகமாக காணப்படுகிறது. நீதி தேடுகிறவனும் இல்லை, சத்தியத்தின்படி வழக்காடுகிறவனும் இல்லை. இன்னைக்கு வழக்காடுறவங்க பாருங்க, உண்மையின்படி இல்லை, உண்மைன்னு சொல்றாங்க, ஆனா உண்மையை பேசுல தொலைக்காட்சி கூட பொய்யா நிறைய பரப்புறாங்க, உண்மை செய்தி அல்ல. அதே போல சத்தியத்தின்படி வழக்காட, உண்மையின்படி வழக்காடுங்க அத்தனை பேர் உண்மையாக வழக்காடவில்லை, பணத்தை வாங்கி கொண்டு பணம் எந்த சைடுக்கு அங்கதான் நியாயத்தனைக்கு வெளிப்படுத்துறாங்க. நீதி யாருமே தேடவில்லை, மாயை நம்பி அபத்தமானதை பேசுறாங்க. அழிந்து போகிற அந்த உலகத்தை, பணத்தை, பதவியை இதை நம்பி மாயான ஒரு காரியத்தை நம்பி அபத்தமா பேசுறாங்க. இன்னைக்கு நிறைய டிவிக்கள், நிறைய பத்திரிகை இப்படிப்பட்ட அபத்தமான காரியங்கள் நிறைய பேசினார்கள்.
தீமையை கர்ப்பந்தரித்து அக்கிரமத்தனைக்கு பெற்றுட்டு இருக்காங்க. ஹalleluya. கட்டுவிரியண்டிய முட்டைகளை அடைக்காக்குறாங்க, ஆனால் சிலந்தி நெசவுகளை நெய்கிறாங்க. அவைகள் முட்டைகளை சாப்பிடுறவங்க எவனோ அவன் சாவான். அவன் நெருக்கப்பட்டதனால் அது விரியன் பாம்பு உள்ளேருந்து புறப்படும். பல காரியங்கள் அதில் சொல்றாரு. அவங்க சர்ப்பம் போல பேசுறாங்க, ஸ்கிரீஸாங்க. அவங்களுடைய கிரிகள், அக்கிரம கிரிகள், கொடுமையான செய்கை உங்க கைகள் இருக்கிறது. அவங்களுடைய கைகள் பொல்லாப்பசே, கால் ஓடுது, வேகமா ஓடுது. எங்கு பார்த்தாலும் பொய், எங்கு பார்த்தாலும் குற்றமற்ற பிள்ளைங்களை ரத்தத்தை. இன்றைக்கு இந்த 15 நாள்ல 30க்கும் மேற்பட்ட கொலைகள், கற்பழிப்புகள், 80 வயசு பாட்டி இன்னைக்கு ரேப் பண்றாங்க, 60 வயசு பாட்டி ரேப் பண்றாங்க, 2 வயது குழந்தைய ரேப் பண்றாங்க. அக்கிரமம் செய்ய தீவிரத்து ஓடுகிறது, பொய்யும் புரட்டையும். அதை அப்படிப்பட்ட காரியங்களே இன்றைக்கு செய்திகளை போடும். அதை போடாம வேற எதையும் சம்மந்தம் இல்லாம போட்டுட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட பல காரியங்கள் இன்னைக்கு தேசத்துல சமாதான வழி அவங்க அறியாம போயிட்டாங்க. அவங்க நடைகள் நியாயமே இன்னைக்கு இல்லை. தங்கள் பாதைகள் என்ன செய்றாங்க, தாங்களே கேடுண்டாக்கி. இப்படிப்பட்ட பல காரியங்கள் தேசத்திலே காணப்படுகிறது. கர்த்தர் சொல்கின்றார், ஹல்லேலூயா, என் கரம் குறுகி போகவில்லை. நீங்கள் உங்கள் பாவங்கள் தான் எல்லாத்தையும் மறுத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிட்டு சொல்றாரு. நான் வானத்துக்கு என்ன செஞ்சேன், காரில் உடுத்துவேன், ரெட்டு அவர்கள் முடிசலையே ஆக்குறேன். வானத்தையே மறைக்க என்னால் முடியும், கடலை பிளக்க என்னால் முடியும். ஹல்லேலூயா என்று சொல்லிக்கொண்டு சொல்றார். இலைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானாவே தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்பினார். கற்றுக்கொள்கிறவர்களை போல நான் கேட்க முடியும் செவியை கவனிக்க செய்தார். ஹல்லேலூயா. ஏசு இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு. ஹல்லேலூயா. ஆனா இலைப்படைந்தனுக்கு ஏற்ற வார்த்தை சொல்லும்படி யார் யாருக்கு என்ன வார்த்தை இந்த சமயத்துல இப்படிப்பட்ட பிள்ளைங்க இலைப்படைந்து இன்னைக்கு ஆவி ஆத்மால ஒரு சரீரத்துல கூட ஒரு இலைப்பு இல்லாம ரெஸ்ட் இல்லாம இன்றைக்கு ஜனங்கள் பரிதவிக்கும் போது அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த சமயத்துக்கு ஏற்ற ஒரு ஆறுதலின் வார்த்தை, ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை, ஒரு தேற்றின வார்த்தை பேசும்படிக்கு அவர் எனக்கு என்ன கொடுத்தாரா, கல்விமானின் ஆவிகளை கொடுக்கின்றார். ஹல்லேலூயா. காலைதோறும் என்னை கற்றுக்கொள்கிற போல நான் கேட்கும்படி என்னுடைய செவியை கவனிக்க செய்கின்றார். ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலையிலும் அவருடைய வார்த்தையின்படி அவருக்காக வாழ்கின்ற ஒரு உத்தமமான கூட்டத்துக்கு கர்த்தர் ஹல்லேலூயா அவர் ஆற்றி கொண்டு இருக்கின்றார். சமாதானத்தை அதே போல பாய பண்ணி கொண்டு இருக்கின்றார். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள், ஒருவனை தாயை தேற்றது போல நான் உங்களை தேற்றுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், அன்றைக்கு எலியா தீர்க்க சொல்கின்றார், எசபேல் தீர்க்கதரிசி, பாகால் தீர்க்கதரிசி உள்ள எசபேல் அவ கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை கொலை செய்ய நபர்களை அனுப்பியிருக்கா, கொலை செய்யும் மனிதர்களை என் உயிரை எடுக்க போறாங்க, நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, இனி எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி என் உயிரை பாதுகாக்க நான் ஒரு இடத்துல இருக்கு, இந்த கொகையில இருக்கின்ற கர்த்தர் சொல்லும்போது, எலியா சொல்லும்போது கர்த்தரை பார்த்து சொல்கின்ற ஒரு வார்த்தை, பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படிட்டாது 7000 பேரை நான் இந்த தேசத்தில் வச்சிருக்கேன், நான் அவங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன், நீ எப்போ புறப்பட்டு போவோம் ஸ்தானத்துல எலிசா தீர்க்கதரிசியை மாற்று, அதே போல ஆசைகளை எழுப்பு, அவங்களை கொண்டு இந்த ராஜாவை ஆகா பேசபில அழிப்பேன், அவங்க நாபோத்துக்கு பண்ண அதே ரத்தத்தை அவன் சிந்து, அந்த ரத்தத்தை அந்த வயல்ல எந்த இடத்துல சிந்தப்பட அதே இடத்துல அவனுடைய சடலத்தை நாய்கள் தின்னும், எசபேல் சடலத்தை தின்னும், நீ சென்று சேருன்னு சொல்லி திரும்ப அவருக்கு ஒரு புதிய தரிசனம், ஒரு புதிய வரங்கள், புதிய ஓப்பனிங் கொடுத்து அனுப்புகின்றார். ஹல்லேலூயா. அந்த தலையில சுடப்பட்ட அப்பத்தையும் தண்ணீரையும் தூதன் கொடுத்து அவர் 40 நாள் அந்த அப்பத்தினால அவர் நடந்தார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அவருடைய ஊழியர் ரொம்ப பயங்கரமா இருந்தது. ஹல்லேலூயா. அவரை கொண்டு அவர் ஸ்தானத்தை எலிசா அபிஷேகம் பண்ணினார், எகு அபிஷேகம் பண்ணார். ஹல்லேலூயா. பெரிய பெரிய காரியங்கள் நடந்தது. ஹல்லேலூயா. இந்த காலகட்டத்தில் அப்படிப்பட்ட சோர்ந்து போன பிள்ளைகள் பாட்டு சொல்லின்றாரு, பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படி அந்த 7000 பேர் அவங்க வெளியே பிரபலமா இருக்க மாட்டாங்க, ஆனா உண்மை உத்தமாக தேவனுடைய வார்த்தையின்படி நடந்தது, சித்தம்படி செய்து எந்த பாவத்துக்கும் எந்த பணத்துக்கும் எந்த அதிகாரத்துக்கும் பயப்படாம காம்ப்ரமைஸ் ஆகாம அங்கங்க இருக்கிற அந்த ஜனத்தை கொண்டு தேவன் இந்த கடைசி காலத்தை மிகப்பெரிய எழுப்பில் இந்த தேசத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பிள்ளைகளை கொண்டுதான் ஆண்டு அந்த தேச ரட்சிப்பை கட்டிடுவார். ஆண்டோருக்கு தேவை ஒரு மோசையை கொண்டு அன்னைக்கு 10 லட்சம் பேர் ஆண்டு நடத்தினார் என்றார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்ட பிள்ளைங்களை வைத்து தேவன் இந்த தேசை அசைக்க கர்த்தர் வல்லவர். அவருக்கு தேவை திறப்பென்று சோறு அடைக்கிறதுக்கு ஒரு மனுஷன் அவர் நிற்கும்போது, ஹல்லேலூயா, ஒரு யோசுவா, ஒரு மோசே, ஹல்லேலூயா,
தேவன் தேடின்ற நபர் சொல்லுங்க, அப்பா என்ன பயன்படுத்துங்க, உங்களுக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தலுங்க, உங்களை போல பேச, உங்களை போல சிந்திக்க. ஆண்டவரே, அந்த நாளில் நீங்கள் வாழ்ந்தீங்க கர்த்தர். ஹல்லேலூயா. எந்த அரசாங்கத்துக்கும் அவர் ஏத்து நிக்கல, ஆனாலும் அவர் காம்ப்ரமைஸ் ஆகலை. அவர் நினைச்சா எந்த பரிசேயர்களுடைய, எந்த ஆயக்காரங்களுடைய, எந்த அந்த தலைவர்கள் ஆசாரியர்களுக்கு அவர் காம்ப்ரமைஸ் ஆகி அவங்க சொன்னபடியே அவர் பிரசங்கம் பண்ணினா அவர் அன்னைக்கு கொலை கூட்டமே சாட்டியிருக்க மாட்டாங்க. ஆனால் அவர் அன்னைக்கு சமுதாயத்தில் நடக்கின்ற அத்தனை அநீதிகளையும் பகிரங்கமாக சொன்னார். பெத்சாயிதே உனக்கு ஐயோ, கொராசினே உனக்கு ஐயோ, உன்னில் செய்யப்பட்ட அந்த காரியங்கள், உன் பட்டணத்தில், உன் சிட்டியில், உன் கண்ணு முன்னாடி செய்யப்பட்ட இந்த மிகப்பெரிய அவனுடைய அற்ப அடையாளங்கள், கோராசின் பட்டணமே அந்த நாளில் சோதோம்லையும் கொமரனுக்கு நடந்து அவங்க அன்னைக்கு என்ன செஞ்சிருப்பாங்க, இதை பார்த்து ரட்டெடுத்து மனம் திரும்பி இருப்பாங்க. அதை விட பெரிய பெரிய காரியங்கள் அவங்களுக்கு இல்லாத கிருபை. சோதோம்ல ஏசுஸ்து வந்து வாழலை, குமர பட்டணத்தில் வந்து ஏசுஸ்து வாழலை, அவருடைய வல்லமையை அன்னைக்கு பார்க்கல, பிசாசு பிரச்சனை துரத்தலை, இறந்தவங்க உயிரோட எழுப்பலை, குஷ்டரோகிகளை யாருமே தொட்டு சுகப்படுத்தலை. அப்படிப்பட்ட காரியங்கள் அன்னைக்கு பெத்சாயிதா இல்லை கொரோசின்ல தீரு சீதன் நடந்தது. அதை பார்த்தும் அன்னைக்கு அவங்க அதை மனம் திரும்பவில்லை. அப்ப அந்த கிரிகளே ஆண்டு சொன்னாரு, என்ன நீங்க பிசாசு பிரச்சனை சொல்றீங்க, ஆனா பிதா என்னில் இருக்கின்றார். ஒண்ணு என்னை பார்த்து என் உபதேசத்தை பார்த்து வளர்ந்துருவணும், என் வார்த்தையை பார்த்து இல்லை என் செய்கையை பார்த்து என் தேவனுடைய குமாரன் என்று உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியல. உங்களுக்குள்ள ஆவி சரியில்லை. உங்களுக்குள்ள அந்த ஆவி சரியாக இருந்தால் நான் தான் கிறிஸ்து என்று உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். என் தோற்றத்தில் இல்லை, என் உபதேசத்தில், என் கிரியை பார்த்தாச்சு நீங்க என்னை கண்டுபிடிப்பீங்க. ஆனா பிசாசான உங்க கண்களை குடாக்கினான் என்று கற்று சொன்னார். அல்லேலூயா. அதே போல இன்றைக்கு ஆணுடைய வார்த்தை சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் வரப்போகுது, பூமி அழிய போகிறது, அந்திகிறிஸ்து வரப்போகிறது என்று ஒரு கூட்டம் ஜனங்கள் சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள். எப்படி அன்றைக்கு நோவா சொன்னாரோ, பிரசங்கித்தாரோ, அநேக ஜனங்கள் கொண்டாங்க, விற்றாங்க, நட்டாங்க, வீடு கட்டினாங்க, கல்யாணம் பண்ணாங்க, குழந்தை பிறந்தது, இதெல்லாம் பார்த்துட்டே இருந்தாங்க. பரியாசம் பண்ணாங்க, அவரை கேலி பண்ணாங்க, ஏளனமா பேசினாங்க. அதே போல இன்றைக்கு உண்மை ஒருத்தவங்க ஆள்ற பிள்ளைங்களை பார்த்து இந்த உலகம் இன்க்ளூடிங் ஆவிக்கிற ஊழியர்கள் சொல்லக்கூடிய நிறைய கூட பரியாசம் பண்றாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அநேகர் உதறி தள்ளுறாங்க, ஆண்டுடைய வார்த்தையை அவமதிக்காங்க, அசட்டை பண்றாங்க. ஆண்டு சொன்னாரு, உன்னை ஏற்றுக்கொள்ள, என்ன ஏற்றுக்கொள்ளலாம், உன்னை யார் அசட்டை பண்றாங்களோ அவங்க என்னையும் அசட்டை பண்ணுகிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் ஏற்ற வேலையில பேசுற யாருக்கு என்ன வார்த்தைன்னு சொல்லி அந்த ஆவியான நமக்குள் இருந்து கற்றுக் கொடுக்கின்றனர். நீங்க உண்மையா வாழ்ந்து அப்படிப்பட்ட வார்த்தை உங்க மூலமாக சென்று அநேக ரட்சிப்புக்குள்ளாக்கும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட வார்த்தை இன்னைக்கு சபைகளும் ஊழியங்களும் தள்ளிவிட்டு எதோ ஊழியம், ஏதோ இதுதான் ஆராதனை என்று தேவனுக்கு மகிமை செலுத்த, தனக்கு மகிமை செலுத்தி இப்படிப்பட்ட பல காரியங்கள் நடக்கிறது. அன்றைக்கு எப்படி லூசிபர் தன் ஆண்டு மகிமையை ஏற்றுக்கணும், அதே போல ஆண்டவர் சுற்றி மாத்திரம்தான், அவருடைய சிங்காசனத்தை சுற்றி மாத்திரம்தான் அவ்வளவு வெளிச்சம் பிரகாசம் இருக்கும். அத்தனை கேருபீகள் நிற்பாங்க, அத்தனை அவரை துதித்து பாடுற தூதர்கள் நிற்பாங்க. ஆனா இன்றைக்கு ஊழியம் பண்ற இடங்களை பாருங்க, சுத்தில அந்த ஒரு சுத்தி நின்றுட்டு சுத்தி அவங்க மேல லைட் ஃபோக்கஸிங், டான்ஸ், இந்த மாதிரியான உலகத்தின் கிளப்ல நடக்கிறது இன்றைக்கு ஆராதிக்கும் போது நடக்கிறது. ஆண்டு எப்படி அந்த ஸ்டேஜில் உலாவ முடியும் யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. ஆவியோடு உண்மையோடு நீங்க தொழுது கொள்ளும் போது அங்க வந்து இறங்குவாரு, உங்க ஆராதனை பார்த்து உங்க இருதயத்தை பார்த்து இறங்குவாரு. ஹல்லேலூயா. ஆனா இன்றைக்கு ஜனங்களை யூத்தை கவர வேண்டும் என்று அரவு ஆடையோடு கூட ஒரு பரிசுத்த ஒழுக்கம் இல்லாமல் இன்றைக்கு ஆடையும் சரியில்லை, பேச்சும் சரியில்லை, அவங்களுடைய பேச்சுகள் சரியில்லை. அதே போல அவன் சுற்றி அந்த அவ்வளவு ஆடம்பரம். ஆண்டவர் வந்து நினைச்சா பெரிய ராஜாவிட்ட அரண்மனையிலேயே அன்றைக்கு ஏறுவது அரண்மனையிலேயே பிறந்திருக்கலாம். ஆனா அவர் பிறந்தது, அவர் தெரிந்து கொண்டது ஒரு ஏழை மரியாள், ஏழை தச்சனாகி யோசேப்பு. அவருக்கு இருக்க, அவர் பிறக்கமத்துல அவர் தேவனுடைய குமாரன், அவர் நினைச்ச எல்லாத்தையும் மாத்திருக்கலாம், ஒரு அரண்மனையில பிறந்திருக்கலாம். ஆனா அவங்க போய் குடிமதி போன இடத்துல பெயின் வருது, திடீர்னு அவங்க சத்திரத்தை பார்க்கணும், சத்திரமே இல்லை, ஒரு லாட்ஜ் கூட இல்லை, ஒரு மாட்டுக்கு புல்லு போட இடத்துல இப்போ உள்ள மாதிரி கூட அப்போ சுத்தம் இருக்காது. இப்போ சில கிராமங்களை பாருங்க, நிறைய கிராமங்கள்ல இன்றைக்கும் சமீபத்தை ஒரு செய்தி பார்த்த, நீலகிரி மாவட்டம் நினைக்கிறேன், தர்மபுரி நிலை தெரியல, தண்ணியே இல்லாம அப்படியே பாசி பிடிச்ச தண்ணி, அழுக்கான தண்ணி கிணத்துல அடியில போய் ஜனங்கள் அதை கோரி குடிக்காங்க. இன்றைக்கும்
ரோடு வசதி இல்லாமல், கரண்ட் வசதி இல்லாமல், டாய்லெட் வசதி இல்லாமல், அந்த விளையாட்டுக்குள்ள மாணவி டாய்லெட் வசதி இல்லாமல் எங்கேயும் போய் தான் அந்த பிள்ளைக்கு விட கொண்டாங்க. இன்றைக்கும் அப்படி இருக்கிற ஜனங்கள் இருக்காங்க என்றால் அப்போ அந்த காலங்களில் யோசித்து பாருங்க, எந்த வசதியும் எந்த சென்ட் கிடையாது அந்த நாட்டு மத்தியில் தான். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஆண்டு வந்து பிறந்தார். ஹல்லேலூயா. அவர் வந்து தேவனுடைய குமாரன் தான். ஆனால் தனக்கு எல்லா ரைட்ஸ் இருந்தாலும் அவர் சென்று ஊழியம் பண்ண எல்லா இடங்களும் கடற்கரை அருகிலே மீனவர் கூட அதிகமாக வாழ்ந்தார், செய்தார். ஹல்லேலூயா. சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்ட பாவில் வீட்டில் புசித்தார், போஜனம் பண்ணார். உபச்சாரத்தை பிடிக்கப்பட்ட பிள்ளைங்களை அவர் கண்டிச்சாரு, இனி செய்யாங்கன்னு சொன்னார். ஹல்லேலூயா. அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப் ஃபுல்லாகவே பெரிய பெரிய பணக்காரங்க பக்கத்தில் உட்காரல. ஹல்லேலூயா. பாவிகளோட நேசிக்க, பாவிகள் ரசிக்க அந்த பூமியில் வந்து என்று காட்டினார். இன்றைக்கு எத்தனை பேர்கிட்ட சொல்ல முடியும்? ஒரு மனுஷன் பார்த்துருந்து வெளியே வந்தா அவனை இன்றைக்கு பூஸ்டப் பண்ணி மோட்டிவ் பண்ணி அவனை இன்னும் சரி நீ ரசிக்கப்பட்ட வந்துட்ட மனம் திரும்பி இனி நீ இயேசுவாக வாழு என்று சொல்றதை விட தனக்கு இதான் புல்பீட் கிடைச்சிக்கு மயக்க கிடைக்கும் அந்த மனுஷனை குத்தி கொதறி நீ அப்படி அந்த காலத்தை அப்படிதான் இருந்த இப்படி இருந்த என்று சொல்லி அந்த ஒரு மனுஷனை தன்னுடைய ராஜ்யத்துக்கு வர்றதுக்கு அப்படி கடல் தாண்டி உழைக்க. ஆனால் அந்த மனுஷன் தேவனுடைய சபைக்கு வந்த பிறகு அந்த மனுஷனை உங்களை பார்க்க நரகத்தின் ரெட்டிப்பு மகனாக மாற்ற அவ்வளவு முயற்சி நீங்க எடுக்கிறாங்க. ஆண்டவர் மாதிரி ஒரு தகப்பான சார்ந்து எத்தனை பாவிகளை நீங்க நேசிக்கிறீங்க, எத்தனை பேரை நீங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க வந்து ஆவிக்கிலே சகோதரர்கள். நம்ம எல்லாம் ஒரே ஆவி, ஒரே நகரம், ஒரே குடும்பம். ஆனால் இன்றைக்கு ஆவிக்கிலே சகோதரர்களை எள்ளி நகையாடுறாங்க, ஒரு ஊழியம் இன்னொருவர்களே கடிச்சு கொதறாங்க. நாம் வந்து பிறர் வந்து என்ன செய்யக்கூடாது, நம்ம கைகள்னாலே ராஜ்யத்தை இடித்துப்படக்கூடாது. நம்ம ஒருவர் நீங்க கடுத்து படிச்சீங்கன்னா நீங்க அழிஞ்சுதான் போவீங்க. தேவனுடைய ராஜ்யம் எப்படி கட்ட முடியும்? கண்ணை பார்த்து காது சரியில்லைன்னு சொல்ல முடியல, எப்படி இருக்கும்? இன்றைக்கு அப்படியோட காரியங்கள் காணப்படுது. இந்த காரியத்தை நீங்க விலக்கி போட்டால் கர்த்தர் மிகப்பெரிய எழுப்பலை நம்ம தேசத்துல செய்ய கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனம் சொல்லி நான் முடிக்க விரும்புகின்றேன். 9வது வசனம், இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், என்னை ஆக்கினைக்குள்ளாக திருக்கின்றவன் யார்? இதோ அவர்கள் எல்லாரும் ஒரு வஸ்திரத்தை போல பலசாவார்கள், பொட்டு பூச்சி அவர்களை அரித்து போடும். உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாதனால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தர் நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். ஹல்லேலூயா. ஆண்டோட வார்த்தை நம்பி இருட்டிலே வெளிச்சத்தை எப்படி கொடுக்க முடியுமோ அவருடைய வார்த்தை நம்பி உத்தமம் வாழும் பொழுது நீங்க இருட்டில் இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமா இருப்பார். ஹல்லேலூயா. அவர் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனை சொல்ல கேட்டு நம்ம சுற்றில் எவ்வளவு இருள் இருந்தாலும் அது நம்ம ஒன்றும் செய்யாது. ஏனென்றால் அவர் என்னை நீதிமாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக வழக்காடுவார், கர்த்தர் நமக்கு நீதியை செய்வார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு துணை செய்வார். ஹல்லேலூயா. அவர் நம்மை ஆக்கினுக்குள்ளாக ஒரு நாளும் தீர்க்க விட மாட்டார். அப்படிப்பட்ட ஜனங்கள் எப்படி போவாங்க? ஒரு வஸ்திரம் போல, ஒரு பூச்சரித்த வஸ்திரம் போல அவங்க ஒரு நாள் ஹல்லேலூயா அரிக்கப்பட்டு போகல். அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தர் நியாயத்தீர்ப்பு கொடுப்பார். எலியாவை அழிக்க நினைத்த ஏசபேல் ஆகாப் சந்ததி 70 பிள்ளைங்க ஒரே நாள் இறந்து போனாங்க. ஆனா எலியா தானத்துல எலிசா வந்தாரு. எலியாக்குள்ள இருந்த அந்த ரெட்டிப்பின் வரம் எலிசாக்குள்ள வந்து அவர் மூலமாக அநேக அற்பங்கள் நடந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம எலியா பேசிக்கொண்டு இருக்கின்றோம். இன்றைக்கு ஏசபேல் ஒரு பழமொழியாக வைக்கப்பட்டால் அப்படிதான் நடக்கும். ஹல்லேலூயா. இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டிட்டேன், ஒரு நாளும் பாதாள வாசல் சபை மேற்கொள்ளாது. ஹல்லேலூயா. இந்த கல் பாரமான கல், இது யார் மேல் விழுமோ அது அவங்களை நசுக்கி போடும். ஹல்லேலூயா. பாதாளத்தின் வாசலை மேற்கொள்ள, சர்ப்பங்களை முறியடிக்க, தேயிலை மிதிக்க, சத்துருன்னு எல்லா வளமே மேற்கொள்ள அவர் நமக்கு அதிகாரத்தை கொடுறாரு. எதுவும் நம்ம செய்தப்பட்டா என்ற வார்த்தையோடு கூட தேவனுடைய ஆவியானுடைய துணை கொண்டு அவர் எனக்கு துணை செய்கின்றார். ஹல்லேலூயா. அவர் எனக்கு வழக்காடுவார், அவர் என்னுடைய நீதி வெளிப்பட்டார், இந்த தேசத்துல சீக்கிரம் எங்களை கொண்டு பெரிய ரட்சிப்பை செய்வார் என்று நீங்க ஆண்டவரை என்ன பயன்படுத்துங்க. ஆண்டவரை என்ன நான் அவங்க சுத்தம் செய்யணும், அப்ப அவங்க பிரியமா வாழ்ந்து ஒப்பு கொடுக்கும்போது உங்களை கொண்டு கட்ட தேச பெரிய செய்வார். ஜீவிப்போமா? ஜீவியம். ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தரலும்,
உங்க மகிமையின் பிரசனத்தினால் நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. ரீபாலா துரா பராஷா தரா கபா ரீபாலா. சுடர்களை பிடித்து அப்பா இந்த கோணலும் மாறுபாடான சந்தை நடுவிலே குற்றமற்றவர்களாக, மாசற்றவர்களாக, கவற்றவர்களாக உங்க முன்பாக நாங்கள் நிற்க எங்களுக்கு கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க. உங்க பரிசுத்தத்தை நாங்கள் காத்துக்கொள்ள கிருபை செய்யுங்க. ரீபா ராகாபா ராபா லாதா ராகாபா ராப். ஆமேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உண்மை உத்தமமான ஊழியனாக உமக்காக நாங்க ஓட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. நீர் எங்களுக்கு தந்த தாளந்துகளை நாங்கள் புதைத்து வைத்து விடாதபடிக்கு அப்பா உமக்காக அதை பெருக பண்ண நீர் வரும்போது அப்பா அதை நாங்க உங்க கைகள்ல அதிகமாய் கொடுக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க. ஆவியானவரே ஒவ்வொருவரையும் நிரப்பி நடத்துங்க, நிரப்பி ஆசீர்வதிங்கப்பா. புது பலத்தினால் நிரப்புங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா பிரச்சனையும், கற்பப்பையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள், கேன்சர் கிருமிகள்லாம் எரிஞ்சு போட்டும், எரிஞ்சு போட்டும், எரிஞ்சு போட்டும். தைராய்டு வியாதிகள் அழிந்து போட்டும், எரிஞ்சு போட்டும். எல்லா மரண கட்டுகள்லாம் எரியட்டும், எரியட்டும். பாதாளத்தின் வல்லமைகள் எரியட்டும். சுகர் வியாதிகள் எரிஞ்சு போட்டும், எரிஞ்சு போட்டும். பிரஷர் வியாதிகள் எரிஞ்சு போட்டும். அப்பா அடுத்த ரிசல்ட்ல எதுவும் இருக்கக்கூடாதுப்பா. அடுத்த பிளட் டெஸ்ட்ல, ஸ்கேன்ல எந்த வியாதி இருக்கக்கூடாதுப்பா. நீர் அப்பா எப்படி இருக்கிறீர் அதே போல நாங்கள் இருக்கிறோம் என்ற வார்த்தையின்படியே அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு வீடுகளை சந்தோஷத்தால் நிரப்புங்க. சொந்த வீடை கொடுங்க, சொந்த வாகனங்களை கொடுங்க, சொந்த நிலங்களை கொடுங்க. எதை விரும்புறாங்களோ கொடுங்கப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். எல்லா கன மகிமைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. காட் பிளஸ்.